السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று இறைவனுடைய இல்லத்தில் இறைவனை தொழுது வணங்குவதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய தேவைகளையும் இஸ்லாமியர்களுடைய எண்ணங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈடேற்றம் தரச் செய்வானாக, வெற்றியை தருவானாக, அவர்களுடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது கல்வி ஆண்டு 2024 மற்றும் 2025 கல்வி ஆண்டு நிறைவு பெற்று 2025 2026 அந்த கல்வியினுடைய துவக்க ஆண்டாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினத்தில் 16/5/2025 10ஆம் வகுப்பு தேர்வினுடைய மதிப்பெண்கள் இன்று வெளியாகியது. மேலும் 11ஆம் வகுப்பு அந்த தேர்வின் மதிப்பெண்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் வெளியாக இருக்கிறது. இந்த கல்வியாண்டிலே இஸ்லாமியர்கள் இந்த கல்வியில் சாதித்திருக்கிறார்களா, சாதனை புரிந்திருக்கிறார்களா, கல்வியில் உயர்ந்த இடத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்களா என்று நாம் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த சமூகம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியில் பின்தங்கி இருந்தது. அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இஸ்லாமிய சமூகம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய
ஒரு சமூகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. கல்வியை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். கல்வியை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறது, எப்படிப்பட்ட அங்கீகாரம் அளிக்கிறது என்று பார்த்தால், இறை நம்பிக்கையில், ஈமானில் இஸ்லாம் கல்வியை சேர்த்திருக்கிறது. எந்த டிஷ்ல சேர்த்திருக்குது? ஈமான் என்று சொன்னால் இறை நம்பிக்கை. அப்ப ஈமானில் இஸ்லாம் கல்வியை சேர்த்து கல்விக்கு ஒரு சிறந்த இடத்தை அளித்து கல்வியை இஸ்லாம் மேம்படுத்தி இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள், ஈமானுக்கு, ஈமான் என்று சொன்னால் இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கைக்கு 70க்கும் அதிகமான கிளைகள் உண்டு. எத்தனை கிளைகள்? ஈமானுக்கு 70க்கும் அதிகமான கிளைகள் இருக்கிறது. அந்த 70க்கும் அதிகமான அந்த கிளைகள் 3 விதங்களில் இஸ்லாம் பிரிக்கிறது. எப்படி 3 விதங்களில் பிரிக்கிறது என்று பார்த்தால், உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை ஒன்று, இரண்டாவது நாவு சார்ந்த இறை நம்பிக்கை, மூன்றாவது உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. இஸ்லாம் இப்படி அந்த இறை நம்பிக்கையை 70க்கும் அதிகமான கிளைகளை இஸ்லாம் இப்படி 3 விதங்களில் பிரிக்கிறது. ஒன்று உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை, இரண்டாவது நாவு சார்ந்த இறை நம்பிக்கை, மூன்றாவது உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. உதாரணத்திற்கு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாமெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுந்தவன் அந்த இறைவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். கலிமாவை சொல்லியிருக்கிறோம். கலிமாவை சொல்லி, நாவால் சொல்லி, மனதால் ஏற்று, உள்ளத்தால் ஏற்று ஒரு இறை நம்பிக்கையாளராக நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா இருக்குதா இல்லையா? இது இறை நம்பிக்கையினுடைய ஒரு கிளை, உயர்தரமான கிளை, முதல் தரமான கிளை. இந்த இறை நம்பிக்கையினுடைய இந்த கிளை என்பது, இந்த இறை நம்பிக்கை என்பது உள்ளம் சார்ந்தது. எது சார்ந்தது? உள்ளம் சார்ந்தது. அப்ப நாவல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கூட உள்ளத்தால் நம்பி ஏற்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். இப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படி உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை, உதாரணத்திற்கு கலிமா தொய்யிபா சொல்லியிருக்கிறோம், உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை. இரண்டாவது உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. இப்ப தொழுகிறோமா இல்லையா? தொழுவது என்பது இறை நம்பிக்கையின் ஒரு கிளை. அப்ப இறை நம்பிக்கையின் ஒரு கிளை என்று சொன்னால், உள்ளத்தால் இறைவனை ஏற்ற பொழுதிலும் இந்த உடலால் இறைவனுக்காக நாம் அடிபணிந்து தொழுகிறோம். அப்ப தொழுகை என்பது என்னது? இறை நம்பிக்கை சார்ந்தது, உடல் சார்ந்த இறை நம்பிக்கை சார்ந்தது. இன்னும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோன்பு இருக்கிறது. இப்ப நோன்பு என்பது என்னது? உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இறைவனுக்காக வேண்டி
நாம் உடலை வதைத்துக் கொண்டு நோன்பு இருக்கிறோம். அப்ப இதுவும் என்னது? இறை நம்பிக்கை. 70க்கும் அதிகமான அந்த கிளைகளில் இது உடல் சார்ந்த இறை நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னொன்று நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. நாவு சார்ந்த இறை நம்பிக்கை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுறோம், அல்லது துஆ செய்கிறோம், அல்லது திக்ர் செய்கிறோம், அல்லது ஸலவாத் ஓதுறோம், அல்லது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் அழுது வருந்தி தௌபா செய்கிறோம். இது என்ன நம்பிக்கை? நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. நாவால் குர்ஆனை ஓதுகிறோம், நாவால் இறைவனை திக்ர் செய்கிறோம். அப்ப நாவினால் இறைவனிடத்தில் துஆ செய்கிறோம், இந்த நாவினால் இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். இது என்னது? நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. அப்ப இஸ்லாம் நாவு சார்ந்த இறை நம்பிக்கையில கல்வியை வைக்கிறது. கல்வியை கற்பதாக இருந்தாலும் சரி, கல்வியை கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இது என்னது? இறை நம்பிக்கை, நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. அப்ப இஸ்லாம் கல்வியை இறை நம்பிக்கையினுடைய பட்டியலில் சேர்த்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இப்படி இறை நம்பிக்கையினுடைய ஈமானுடைய பட்டியலில் கல்வியை இஸ்லாம் சேர்த்ததின் காரணமாகத்தான் அல் குர்ஆன்ல 6666 இறை வசனங்கள் இருக்கின்றன. முதலாக அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன வசனம்? கண்ணியமிக்கவர்களே, கல்வி சம்பந்தமாக தான் இருக்கிறது. இப்போ தொழுகைக்கு என்ன அவசியம்? கல்வி அவசியம். எப்படி தொழணுங்கிறது அவசியம். நோன்பு, அதற்கு கல்வி அவசியம். அப்ப இறைவனுடைய வல்லமையை புரிய வேண்டும், என்ன அவசியம்? கல்வி அவசியம். இது ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. ஹஜ்ஜி செய்யணும்னா என்ன அவசியம்? கல்வி அவசியம். உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன அவசியம்? கல்வி அவசியம். அப்ப இறைவனை நினைப்பதற்கு, இறைவனை தொழுவதற்கு, நோன்பு வைப்பதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கு, ஹஜ்ஜி செய்வதற்கு, இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு என்ன அவசியம்? கல்வி தான் அவசியம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாம் இந்த கல்வியை தொலைவில் வைக்கவில்லை, இறை நம்பிக்கையினுடைய பட்டியலில் வைத்திருக்கிறது. இறை நம்பிக்கையினுடைய கிளைகள் எத்தனை? 70. அப்ப 70 கிளைகளில் அதுல ஒண்ணுதான் என்னது? கல்வி கற்பது, கல்வியை கற்றுக் கொடுப்பது. முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீர் தொழுவீராக என்று இறைவசனத்தை இறக்கல. நீர் இறைவனை ஏற்றுக்கொள்வீராக என்று இறைவசனத்தை இறக்கல. நீர் சம்பாதிப்பீராக என்று இறைவசனத்தை இறக்கல. நீர் சாப்பிடுவீராக என்று இறைவசனத்தை இறக்கல. முதலாக இறங்கிய வசனம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. முதலாக 6666 வசனங்கள்ல முதலாக வகி இறங்குதா இல்லையா? என்ன இறங்குது? படிப்பீராக, ஓதுவீராக. கண்ணியமிக்கவர்களே, படித்தால் தான் இறைவனை அறிய முடியும். இறைவனுடைய வல்லமையை, இறைவன் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்தை, அந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாமிய சித்தாந்தங்களை, அப்ப இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை கல்வியில அறிய முடியுமா? ஒண்ணுமே தெரியாது. உதாரணத்திற்கு சொல்றேன், ஒருத்தர் தொழுகிறார், எப்படி தக்பீர் கட்டணும் தெரியல, தக்பீர் கட்டின பிறகு என்ன ஓதணும் தெரியல, அப்போ ஃபாத்திஹா சூரா தெரியல, துணை சூரா ஓத தெரியல, ருக்குவுல என்ன செய்யணும் தெரியல,
சஜிதால என்ன ஓதணும்னு தெரியல, அத்தஹியாத்துல என்ன ஓதணும்னு தெரியல, சும்மா நாம்கே வாஸ்தே இந்த காக்கா இந்த கொத்துமா இல்லையா, தண்ணி குடிக்கும் போது கொத்தி கொத்தி அடிக்கிற மாதிரி போறாரு அப்படின்னா இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? சும்மா வாராரு, கையை தூக்குறாரு, முதுவை வளைக்கிறாரு, சிரசை தாழ்த்துறாரு, உட்கார்ந்தாரு, எழுந்து போறாரு அப்படின்னா இது தொழுகை கூடுமா? இந்த தொழுகை கூடாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அப்ப அடிப்படையானது கல்வி. அப்ப தொழுகை என்றால் என்ன, எப்படி தொழுவது? ஹஜ் என்றால் என்ன, எப்படி ஹஜ் செய்வது? அப்ப இஸ்லாத்துல அடிப்படையானது கல்வி என்பதற்காக வேண்டித்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் முதலாக இறக்கிய வசனம் என்னது? படிப்பீராக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உம்மை படைத்த அந்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு நீர் படிப்பீராக. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாம் கல்விக்கு ஒரு உயர்தரமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சபைகளை கலந்து சென்றாங்க, 2 சபையோரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு சபையில என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் அப்ப இறைவனை நினைத்து கொண்டு இறைவனிடத்தில் இஸ்திக்பார் செய்து கொண்டு இறைவனிடத்தில் துஆ கேட்கிறாங்க. இது ஒரு மஜ்லிஸ். இன்னொரு மஜ்லிஸ் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையான கல்வி ஞானங்களை அங்கே போதிக்கப்படுகிறது. 2 சபைகளை கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2மே சிறந்த சபைதான். இதோ இவர்கள் இறைவனிடத்தில் துஆ கேட்கிறாங்க. இவர்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லது மறுக்கவும் செய்வான். இவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கும் வழி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் வழி இருக்கிறது. இவர்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கவும் செய்வான், கேட்டதை கொடுக்காமலும் இருப்பான். அப்ப இந்த கல்வி போதிக்கப்படக்கூடிய இந்த மஜ்லிஸை பார்த்து என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் 2 சபைகளில் இந்த சபையை தேர்ந்தெடுக்கிறேன், கல்வி சபையை தேர்ந்தெடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தான் சொல்லுவார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன். நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் இஸ்லாத்தை மக்களுக்கு, பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியனாகத்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இவர்களும் கல்வியை கற்கிறார்கள், கல்வியை போதிக்கிறார்கள். எனவே இந்த மஜ்லிஸ் தான் சிறந்த மஜ்லிஸ், இந்த அவையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று கல்வியினுடைய மஜ்லிஸை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப கல்விக்கு இஸ்லாம் அழகான ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிஞர்களுடைய மைகள் அவங்க எழுதுறாங்களா இல்லையா, கல்வியை எழுதுறாங்களா இல்லையா? அப்ப அறிஞர்களுடைய மைகளையும் இறைவனுடைய வழியில் போராடி மாண்டு போனார்களே வீர தியாகிகள், இவர்களுடைய ரத்தங்களையும் ஒரு தராசு தட்டில் அறிஞர்களுடைய அந்த கல்வியின் மைகள் வைக்கப்படுகிறது. இன்னொரு தராசு தட்டில் இறைவனுக்காக போராடி வீர மரணம் அடைந்த சுகதாக்களுடைய ரத்தம் வைக்கப்படுகிறது. இதுல எது சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லுகின்ற பொழுது, சுகதாக்களுடைய ரத்தங்களை விட அறிஞர்களுடைய அந்த கல்வியின் மைகள் தான் சிறந்தது. கண்ணியமிக்கவர்களே, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, சுகதாவுக்கு எவ்வளவு அந்தஸ்து நம்ம பார்த்திருக்கிறோம்.
இஸ்லாத்துல சுஹதாக்களுக்கு சிறந்த அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் அது ஒரு ஒரு ஆங்கில நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஆங்கில நாம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சுஹதாக்கள் சிந்திய இரத்தங்களை விட அறிஞர்கள் சிந்திய அந்த மைகள் தான் சிறந்தது. கண்ணியமிக்கவர்களே, அப்படி அவர்கள் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல் இல்மு ஸலாத்து சிர்ரி. அப்போ வந்தது கல்வி என்பது மறைமுகமான தொழுகை. ஒரு ஆள் தொழுகிறார், வெளிப்படையா தொழுகிறாரு. அந்த தொழுகையை விட கல்வியில் ஈடுபடுவது என்னது? அதுவும் ஒரு தொழுகை. அப்ப கல்வி என்பது மறைமுகமான ஒரு தொழுகை. தொழுகைனா என்னது? இறைவனுக்காக அடிபணிவது, இறைவனுக்காக முதுகை வளைப்பது, இறைவனுக்காக வேண்டி சிரசை தாழ்த்துவது, இறைவனை தியானிப்பது. அது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் கல்வி என்பது மறைமுகமான தொழுகை. அதோடு மாத்திரமல்ல, கல்வி என்பது உள்ளம் சார்ந்த வணக்கம். கல்வி என்பது என்னது? உள்ளம் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கல்வியை தேடுவது சிறந்ததா, நஃபிலான தொழுகை சிறந்ததா அப்படின்னா, நஃபிலான தொழுகையை 1000 ரக்காத் தொழுகிறார், 1,00,000 ரக்காத் தொழுகிறாரு. இதை விட சிறந்தது என்ன தெரியுமா? நஃபிலான தொழுகைகளை விட கல்வி கற்பதுதான் சிறந்தது, கல்வியை தேடுவதுதான் சிறந்தது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். கல்வியை தேடுவது, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த கல்வியை தேடுவது முஸ்லிம்கள் மீது கடமைன்னு சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்றோம் அப்படின்னா, ஒருவர் இன்னைக்கு இப்போது இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வெள்ளிக்கிழமை இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்ப அவர் மீது என்ன கடமை? வெள்ளிக்கிழமைனா என்ன, வெள்ளிக்கிழமை தொழுகனா என்ன, அந்த தொழுகை எப்படி தொழுவது என்ற கல்வி கற்பது கட்டாயம். ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அவருக்கு பணபலம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, ஹஜ் செய்வதற்குண்டான தகுதி அவருக்கு இருக்கிறது. என்ன கடமை அவருக்கு? ஹஜ் சார்ந்த கல்வியை கற்பது அவருக்கு கடமை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கல்வியை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறது? உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறது. கல்வியை கற்பது தக்வா, இறையச்சம். கல்வியை கற்பது என்பது தக்வாவாக இருக்கிறது. கல்வியை தேடி போறாங்க, மக்தபாசாக்கு வர்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க. இந்த கல்வியை தேடுவது இபாதத், வணக்கம். நாம இபாதத்னு என்ன நினைச்சிருக்கிறோம்? பள்ளிவாசலுக்கு வந்து தஸ்பீஹ் மணியை உருட்டுறதா இபாதத்து, அல்லாஹ்வை தொழுறதா இபாதத்து கிடையாது. இபாதத்துனா என்னது? கல்வியை தேடி போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் கல்வியை தேடி செல்கிறார் என்று சொன்னால் சொர்க்கத்தின் பாதையில் நடந்து செல்கிறார். எங்க போறாரு? சொர்க்கத்தின் பாதையை தேடி போறார். அவரை தடுக்கிறது எது தடுக்கிறது? அவருடைய உயிர் தான் தடுக்கிறது. கல்வியை தேடி அவர் மாண்டு விட்டால், இறந்து விட்டால் அவர் எங்க போறாரு? நேர சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ், கல்வியை தேடி எவர் செல்கிறாரோ அவர் சொர்க்கத்தை நோக்கி செல்கிறார். அப்ப கல்வியை தேடுவது இஸ்லாம் எப்படி நினைக்கிறது? ஒரு வணக்கமாக கருதுகிறது. கல்வி ஞானம் பற்றி பேசுவது அது தஸ்பீகாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அல்லாஹு அக்பர் சொல்றோம், தஸ்பீஹ் செய்றோமா இல்லையா? ஆனால் ஒருவர் கல்வியை பற்றி பேசுறாரு, மார்க்க ஞானத்தை பற்றி பேசுறாரு, குர்ஆன் கல்வியை பற்றி பேசுறாரு, ஹதீஸ் கல்வியை பற்றி பேசுறாரு. என்ன அர்த்தம்? நாம செய்யற தஸ்பீகை விட அவருடைய தஸ்பீஹ் பலமானது,
கல்வியை பற்றி பேசினாலும் அவர் தஸ்பீகில் தான் இருக்கிறார். இஸ்லாம் சொல்லுகிறார். கல்வி ஞானம் பற்றி உரையாற்றுவது அது இறைவனுடைய வழியில் அறப்போர் புரிந்தது. வாளெடுத்து வேலெடுத்து நாம் போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம். ஒருவர் பேனாவை எடுத்து கல்வியில ஈடுபடுகிறார். அந்த வாள் சிறந்ததா, இந்த பேனா முறை சிறந்ததா? அந்த வாள் முனையை விட இந்த பேனா முனை சிறந்தது. கல்வி ஞானம் பற்றி உரையாற்றுகிறார் அப்படின்னா அவர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இப்ப நாம என்ன செய்யறோம்? சதக்கானா என்ன, தர்மம்னா என்ன? 10 ரூபா கொடுக்கிறோம், இதுதான் தர்மம் சொல்றோம், அப்படிதானே? இதுவும் தர்மம், பொருள் ரீதியான தர்மம். தர்மத்திற்கு இஸ்லாம் பலவிதமான வழிகளை தேர்வு செய்திருக்கிறது. ஒரு என்னது அப்படின்னா கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். கல்வி தெரியாதவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம், இதுவும் தர்மம். பொருள் கொடுத்தால் மாத்திரம் தர்மம் கிடையாது, கல்வியை கொடுப்பதும் தர்மம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. குர்ஆன்ல அதிகமாக ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று வருகிறது, சிந்தித்து பாருங்கள் என்று வருகிறது, யோசித்து பாருங்கள் என்று வருகிறது, நீங்கள் உணர்ந்து பாருங்கள் என்று வருகிறது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று வருகிறது, நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வருகிறது, நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வருகிறது, நீங்கள் அறிவுரைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வருகிறது, நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் என்று வருகிறது. குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் நீங்க பாருங்க, கல்வி சம்பந்தமாக தான் வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 10% வசனங்கள், 6666 வசனங்கள்ல 10% வசனங்கள் எது சம்பந்தமா வருது? கல்வி சம்பந்தமா தான் வருது. எனவே தான் நான் சொல்லுகிறேன், இறை நம்பிக்கை என்பது அதில் உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தௌஹீத் கலிமா என்று சொன்னால் அதுக்கு அடுத்த கிளை என்ன தெரியுமா? கல்வியை கற்பது. இதுவும் இறை நம்பிக்கை, இதுவும் நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. எண்ணிமிக்கவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் பார்த்தால் கல்வி சம்பந்தமான ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கல்வியை தூண்டியிருக்கிறார்கள், இப்படி ஏராளமான இடங்கள்ல நாம பார்க்கலாம். இப்ப என்ன நமக்கு என்ன அப்படின்னா, இந்த தேசத்தில் இப்போதுள்ள சூழ்நிலையில நமக்கு கல்வி என்பது அவசியம். மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படின்னு இஸ்லாம் பிரிக்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடணும். அதாவது பரம்பரையான கல்வி, பாரம்பரியம் மிக்க கல்வி, மார்க்க கல்வி, இது அசல், இது அஸ்திவாரம். இதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. எனவே தான் மக்தபுல பிள்ளைகளை நம்ம சேர்க்கிறோம். அப்ப பாரம்பரியம் மிக்க மதம் சார்ந்த கல்வி என்பது ஒரு அடிப்படையான கல்வி, ஏகத்துவ கல்வி, குர்ஆன் வழி கல்வி. அதை நாம மக்தபுல நம்ம போதிக்கிறோம். இது அடிப்படையானது. இந்த அடிப்படையான ஞானங்களை நாம் நமது குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே கொடுத்து விட வேண்டும். அசைக்க முடியாத குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை, தௌஹீதுடைய கல்வியை, கலிமா தய்யிபா சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் அடிப்படையாக நாம் அவர்களுக்கு உள்ளே புகுத்தி விட வேண்டும். இது அடிப்படையானது. இது பாரம்பரியம் மிக்க ஒரு கல்வி. இது ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு உலகம் சார்ந்த கல்வி தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை, பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த கல்வி தேவைப்படுகிறது. இது என்ன கல்வி அப்படின்னா, இதை நம்ம சம்பாதிக்கிறோம். நம்முடைய உயர்வுக்கு இந்த கல்வி தேவைப்படுகிறது. அது உயிர். பாரம்பரியம் மிக்க இஸ்லாமிய கல்வி என்பது என்னது? அது உயிர். உயிர் இல்லாம உடல் கிடையாது. அது செத்த உடலா, மையத்தா பெயரும். அது அடிப்படை. அது போக நம்மை இந்த உயிரை அழகுபடுத்துவதற்கு
இந்த தேசத்தில் நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? உயர்கல்வி தேவைப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய கல்வி பயனுள்ள கல்வி, அதுவும் தேவை. பிசினஸ் கல்வி அதுவும் தேவை. எதற்கு நாம சொல்லுகிறோம் அப்படின்னா, சுதந்திரத்திற்காக போராடணும், அப்படிதானே? அப்போ ஆங்கிலேயர்களுடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. நாம இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக உயிரை மாத்திரம் கொடுக்கவில்லை, பொருளை மாத்திரம் கொடுக்கவில்லை. இழந்தது என்ன? கல்வி இழந்திருக்கிறோம். ஆங்கில வழி கல்வியை கற்கக்கூடாது. அப்ப அவனுடைய கல்வியை நாம ஏன் கற்கணும் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. அது அந்த நேரத்தில் அவர்கள் சரியான முடிவாக எடுத்த போதிலும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டியது அதுவும் தவறான முடிவுதான். கண்ணியமிக்கவர்களே, நாம அந்த கல்வியை நாம இழந்ததுனால ஒரு 50 வருஷம் பின்னால போயிட்டோம். எத்தனை வருஷம் போயிட்டோம்? 50 வருஷம் பின்னால போயிட்டோம். அப்போ உயர்கல்வி 2025 2026 இது கல்வி ஆண்டு. அப்போ +2 முடிச்சவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமியர்கள், பாபா என்ன வேலை பார்க்கிறாரு? ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாரா? எச்சி இலைய பிறக்கிறாரு, எச்சி இலைய பிறக்க வைக்கிறான். அல்லது சுமை தூக்கும் தொழிலாளியா அப்படி போகிறாங்க. இப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம பட்ட கஷ்டங்களை நமது குழந்தைகள் நாம் படவிடக்கூடாது. அப்போ உயர்கல்வியில் இஸ்லாமியர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து உயர்கல்வியை தேட வேண்டும். ஏனென்று சொன்னால், சச்சார் கமிட்டி ஒரு அறிக்கை, சச்சார் கமிட்டி அறிக்கை 2006 வந்துச்சு நினைக்கிறேன், 2006. அப்போ ரொம்பவும் பின்தங்கி இருந்தாங்க. அப்போ 2021 கொஞ்சம் பரவாயில்லை. 2021 அந்த கல்வி ஆண்டில் உயர்கல்விக்கான அகில இந்திய அந்த அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை எடுத்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் எடுத்த பொழுது, உயர்கல்வியில் இந்த இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது அப்படின்னா, உயர்கல்வினா பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி. சில பேர் 5ஓட முடிச்சிருந்தாங்க, 10ஓட முடிச்சிருந்தாங்க, 12ஓட முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போறதில்லை. இந்த பள்ளிக்கூடங்களோடு அவர்களுடைய கல்வி முடிந்து விடுகிறது. பள்ளி கல்வி ஒன்று இருக்கிறது, கல்லூரி கல்வி, உயர்கல்வி இருக்கிறது. உயர்கல்வியில் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய சேர்க்கையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா 4.6%, ரொம்ப கம்மி. இதுவே தாழ்த்தப்பட்டவர்கள் 14.2%. இந்த சமூகத்தை விட தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்கல்வியில் எத்தனை சதவீதம்? 2020-21 கல்வியாண்டினுடைய அறிக்கை, உயர்கல்வியில தாழ்த்தப்பட்டவர்கள் 14.2%. இந்த பழங்குடியின மக்கள் சொல்றோமா இல்லையா, அவங்க கூட 5.8%. ஆனால் இஸ்லாமியர்கள் பார்க்கும் பொழுது 4.6%. பிற்படுத்தப்பட்டவர்கள் 35.8%, தாழ்த்தப்பட்டவர்கள் 14.2%, எஸ்டி பழங்குடியின மக்கள் 5.8%. இந்த துலுக்க பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா 4.6%. குழந்தை பிறக்குது, பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறானோ இல்லையோ, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கான். வெளிநாடுக்கு ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, கார்களை கழுவுறதுக்கு, டயர்களை கழுவுவதற்கு, கக்கூசை கழுவுறதுக்கு. கண்ணியமிக்கவர்களே, அந்த நிலை மாற வேண்டும். அப்போ உயர்கல்வியில் நாம் இன்னும் மேலோங்கி செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், வருங்காலத்தில் இந்த தேசத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் கல்வியில் மேம்பட்டு இருக்கவில்லை. தான் பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் இந்த தேசத்தில் நடத்தப்படுவீர்கள். இப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்போ உயர்கல்வி இஸ்லாமியர்களுக்கு அவசியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கல்வியில இஸ்லாமியர்கள் சாதித்திருக்கிறாங்க. கல்வியில இஸ்லாமியர்கள் சாதித்திருக்கிறாங்க. அபுன் நசர் அல் பராயி வரலாற்று முன்னோடி, அல் பத்தானி கணித மாமேதை, இப்னு சீனா மருத்துவம்,
அவருடைய மருத்துவத்தான் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் பசரி வானவில் தேர்ச்சி பெற்றவர், அபுல் பபா வானவில் தேர்ச்சி பெற்றவர், அல் குவாரிஸ்மி வானவில் தேர்ச்சி பெற்றவர், அலி இப்னு அப்பாஸ் மருத்துவத்தில் அவர் தேர்ச்சி பெற்றவர், இப்னு பத்தூதா வரலாற்று ஆய்வாளர், இப்னு ருஷ்து நூல் விரிவுரையாளர், முகமது பின் மூசா அல் ஜிப்ராவில் தேர்ச்சி பெற்றவர், உமர் கய்யாம் கணிதம் வானவியில் தேர்ச்சி பெற்றவர், சாபித் பின் குர்ரா புள்ளியியல் துறையில் தேர்ச்சி பெற்றவர், ஜாபிர் பின் ஹையான் வேதியியல் உலோகத்தில் தேர்ச்சி பெற்றவர், அபூபக்கர் ராசி வேதியியல் கலையில் தேர்ச்சி பெற்றவர், இப்னு அன் நபீஸ் கண்ணோயில் தேர்ச்சி பெற்றவர். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது ஏபிஜே அப்துல் கலாம் விண்வெளி அணுசக்தி தொழில்நுட்பம் ஏவுகணையின் தந்தை, கண்ணியமிக்கவர்களே. அதோடு மாத்திரமல்ல, ஹாமி ஜஹாங்கீர் பாபா அணு விஞ்ஞானி. இப்போ இஸ்லாமியர்கள் கல்விக்கு எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு துறையில் முன்னேறிக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக அப்போ உயர்கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். எனவே நாம் செஞ்ச தப்ப நாம் என்ன செய்கிறோம்? மெக்கானிக்கலா அல்லது புரோட்டோக்காரா வச்சிருக்கிறோமா? அவனை நமது பிள்ளைகளை எச்சில் இலையை எடுக்கக்கூடாது, சுமை தூக்கும் தொழிலாளி ஆகக்கூடாது. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ் உயர்கல்வியை கொடுக்க வேண்டாம். இப்படி கொடுத்தால்தான் இந்த தேசத்தில் நம்மால் வாழ முடியும். பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு வீட்டில் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லை என்று சொல்லவே இல்லை. பாதுகாப்பு இருந்தால் மருத்துவத்துறை இருக்கிறது, அல்லது ஆசிரியர் துறை இருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்புள்ள எத்தனையோ துறைகள் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும்னா ஒரு ஆண் டாக்டர் பார்க்க முடியுமா? ஒரு பெண்ணு தான் பார்க்கணும். அப்போ பெண்களை நமது இஸ்லாமியர்கள் பெற்றோர்கள் பெண்களை மருத்துவத்துக்கு படிக்க வைக்க வேண்டாம். இப்படி உயர்கல்வி கட்டாயம் தேவைப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நமது இஸ்லாமிய இளைஞர்கள் பள்ளி கல்வியோடு தமது வாழ்க்கையை நிறுத்திவிடாமல் அப்போ கல்லூரி கல்வியிலாம் ஆய்வு படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, மேற்படிப்பு, முதுகலை, இப்படி இவர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டாம். அதற்கு இந்த சமுதாயம் ஒத்துழைக்க வேண்டாம். கல்வியில் நாம் முன்னேறினால் இன்ஷா அல்லாஹ் இந்த தேசத்தில் நாம் ஒரு ஆதிக்க சக்தியாக, ஒரு ஆளும் சக்தியாக உருவெடுக்கலாம். இல்லை என்று சொன்னால், கல்வி இல்லை என்று சொன்னால் அடிமையாகத்தான் இந்த தேசத்தில் அனைத்து உரிமைகளையும் பறிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்கார சமுதாயமாகத்தான் நாம் வாழ முடியும். அந்த நிலை வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் உயர்கல்வியில் நமது குழந்தைகளை முன்னேற நாம் பாடுபட வேண்டாம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.